பாஸ், உங்க ஆட்கள் கடத்தி கூட்டிட்டு வரும்போது என்ன கற்பழிக்க பார்த்துட்டாங்க. அது அவங்க பர்சனல் விஷயம், அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன். ஏன்னா என்னையே ரேப் பண்ணி தான் உட்கார வச்சுக்கிறாங்க. கூட்டி கொடுத்தவன ஆண்டி, தமிழ தப்பா பேசாதீங்க ஆண்டி. அது கூட்டி கொடுத்தவன்ல, காட்டி கொடுத்தவன் ஆண்டி. காட்டி கொடுத்தவனுக்கும் கூட்டி கொடுத்தவனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதா? காட்டி கொடுத்தவன் டக்குன்னு காசு வாங்கி போறான், கூட்டி கொடுத்தவன் ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டு காசு வாங்கி போறான், அவ்வளவுதான்டா. அப்படிலாம் இல்ல பாஸ். டேய் வாய மூடுறா, எஸ்ஐ கிட்ட மாட்டி விட்டு எதா பேசுற? என் ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியுமாடா? அந்த கதைலாம் எனக்கு எதுக்கு பாஸ்? டேய் கேள்றா, வரவும் வரலாம் கேட்டு தாண்டா போறானுங்க. சொல்லுங்க. என் பாட்டி புல்லு கட்டு முனியம்மா புல்ல வித்தா, முன்னுக்கு வரல. எங்க அம்மா கீரை கட்டு கீதா கீரை வித்தா, முன்னுக்கு வரல. ஆனா நான் தம்மா துண்டு கஞ்சா தான் வித்தேன். 5 பங்களா வச்சுக்கிறேன் தெரியுமா? ஏன் அதுங்களை பாக்குறா? எல்லாமே பழைய பங்களாவா இருக்கு பாஸ். டேய் நான் அதுங்களை சொல்ல, பின்னாடி இருக்கிற பங்களா சொன்னேன். அது கொஞ்சம் பேய் பங்களா மாதிரி இருக்கே பாஸ். எதுப்பா மேக்கப் போட்டு கண்டுபிடிச்சான்? டேய் அவன் உண்மையை சொல்றான், கம்னர். ஓகே பாஸ். டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேமா, புல்லும் கீரையும் நீ விளையிறது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்? பில்லு எல்லாத்தையும் பேத்து ஏத்திட்டு பில்டிங் கட்டானுங்க. உழைச்சு சம்பாதிக்கணும் பாஸ். கஞ்சா வித்தா களி தான் திங்கணும். அதெல்லாம் எங்க அப்பா காலம். கஞ்சா தானே விற்கிறேன் நானு, கறி சோறு துண்டு தானே உட்காந்துக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சென்னை மெரினா பீச்சில் உழைப்பார் சிலை பாத்துக்கிறியா? வரும்போது உங்க ஆளுங்க அந்த வழியா தான் பாஸ் கடத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அதுல எவனோ ஒருத்த சொக்கா போட்டுக்கிறானா? உழைச்சா சொக்கா கூட கிடைக்காதா? இந்த உலகத்துல நேர்மையா இருந்தாலே வேலைக்கு ஆகாது. என்ன மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணாதான் வேற லெவல்ல வாழ முடியும். தமிழா கை நீட்டு. நீங்க பார்த்தல, ஒவ்வொருத்தருக்கும் 10 ஏக்கரா எழுதி வச்சுக்கிறேன். என்ன மாதிரி இருந்தா தாண்டா இந்த ஊரையே வலிச்சு போட முடியும். நியாயமா நீதியா? அதெல்லாம் செத்து போச்சுடா. நான் கட்டபொம்மன் பரம்பரை, எட்டப்பன் பரம்பரை இல்ல பாஸ். உங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நான் பாட்டு சொடலைய பார்க்க போயிட்டு இருந்தேன், என்ன அழைக்கா தூக்கிட்டு வந்தாங்க பாஸ். பாருங்க பாஸ், இவன் வாயில இருந்த உண்மை வந்துருச்சு. இவன் தான் நம்ம எதிரி சொடல ராஜுடைய ஆளு. சொடலியோட ஆளா? அந்த சொடலிக்கு நார்த் மெட்ராஸ் போதாதுன்னு சவுத் மெட்ராஸ் வேணுமாடா உனக்கு? ஏன்டா உனக்கு அவ்வளவு அங்கலாப்பு? நான் எந்த சொடலைய சொல்றேன், இவன் எந்த சொடலைய சொல்றானே தெரியலையே. என்ன மைண்ட் வாய்ஸ் போகுது? கேட்ச் பண்ண ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டுறான் பாஸ். பக்கத்துலயே நிக்கிற எனக்கு கேட்கல, உனக்கு எப்படி கேக்குது? என் வீட்டுக்காரன் என்னை இப்படிதான் திட்டுவான் பாஸ். வீட்டுக்காரனா? ஏய் உனக்கு கல்யாணமே ஆகலன்னா? அது வந்து உள்ளவா வச்சுக்கிறேன். சரி. டேய் அசிங்கமா திட்டினா? இருங்க பாஸ். ஏமா உங்க லிஸ்ட்ல நல்ல வார்த்தைன்னு எதுவுமே இல்லையே? கிடையாது. எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையை மாத்திட்டீங்களே. டேய் இந்த கஜேந்திர ஏரியால கஞ்சா பிசினஸ் பண்ணானா அவன் மார்ல இருக்கிற மாஞ்சா சோறு எடுத்து அவன் தட்டிலே போட்டு அவனே சாப்பிட வச்சிடணும். போய் சொல்றான் சொடல கிட்ட, தட்டு அவன் தான் கழுவி வைக்கணும். என்ன தம்பனா? இவனை தலை வேற கை வேற கால் வேற தனித்தனியா பிரிச்சு அந்த சொடலராஜ் பார்சல் பண்ணிடலாம். அப்பதான் அவனுக்கு உங்க மேல ஒரு பயம் வரும். வரும். கடலை போட ஒரு பொண்ணு தேட வந்தனா இப்போ பார்சல் ஆகி வேற ஏதோ சொடலை வீட்டுக்கு போயிடுவேன் போல இருக்கு. தம்பி என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி அழுகுறாப்புல. எப்படி பண்ற? உயிர் போதற்கு கதறிட்டு இருக்க சிரிக்கிறாங்களே. வாட் ஏ காமெடி, வாட் ஏ காமெடி. பர்ஃபார்மன்ஸ் பின்ற பண்ணி ஈவென்ட் என்ன வந்தா உனக்கு சொல்றேன்னா? ஏய் எங்க பாஸ் நல்லா சிரிக்க வை. நல்லா சிரிக்க வை. ஏய் அழுதுட்டு இருக்க. நல்லா அழு. பாஸ் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா சிரிக்க வை. ஆமா. டேய் நல்லா அழுவுடா, அப்ப எனக்கு சிரிப்பு வரும். சிரிச்சு எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமாடா? ஏய் நான் வேணா மிமிக்ரி பண்ணிட்டா? ஏதோ பண்ணோனா? சிரிக்க வை. பண்ணு. நீ பண்ணு. இதோ பண்ற பார். இந்த கஜேந்திர ஏரியால கஞ்சா பிசினஸ் பண்ணா அவன் மார்ல இருக்கிற மாஞ்சா சோறு எடுத்து அவன் தட்டிலே போட்டு அவனுக்கே நான் ஊட்டி விட்டுவேன். போய் சொல்றான் சொடல ராஜி கிட்ட. டேய் நான் கண்டுபிடிச்சேன்டா. எவ்வளவு நாளா என் பொண்டாட்டி கிட்ட என்ன மாதிரி மெமிகிரி பண்ணி ஜல்சா பண்ணது நீ தானே? ஏய் இன்னும் என் வாய்ஸ் கண்டினியூ பண்ற பாரு. அடிக்கடி மண்டல மசாலா வெளியே வரணும். மஞ்சள் நீராட்டு நடக்குது. ஏய் இப்ப தெரிஞ்சு போச்சுடா அந்த எஸ்ஐ பொம்பளைக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல பாஸ். என்ன போட்டு குத்தல்ல நீ கதறல அவ எப்படி கேக்குறா பார். ஏய் போன் குறி. ஒரு நிமிஷம் பாஸ். சார்ஜ் போட்டுருக்கேன். லாக்கர்ல இருக்கு. சை எங்க வச்சிருக்க சனிய போன் குடு. மச்சி ஓபன் தி பாட்டில்.
ஏன் இப்படி ஆடுறான்? இரு திரும்படும். என்னடா இது? நான் ஃபோன் பண்ணா உனக்கு ரிங் ஆகுது, நான் கட் பண்ணா உனக்கு கட் ஆகுது. டேய் கை உள்ள விட்டு போனேரி, போனை மட்டும் எடு. சில்லற கட்டுற இருந்தா அப்படியே விட்டுரு. நீ எத்துன்னு போய் வெளியே பேசு போ. போன்றல. ஹலோ, நான் மாமாவுடைய அஞ்சலி பேசுறேன். நான் கூட தான் அஞ்சலியோட மாமா பேசுறேன். மாமா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. டேய் நீ பேசுறது கூட எனக்கு கேக்குதுடி. வந்தேன்னு நினைச்சிக்க தோட்ட பக்கத்துல அடிப்பேன். உள்ள வாடி. சரிங்க மாமா. எஸ்ஐ போன் இவங்கிட்ட எப்படி? அந்த எஸ்ஏ போனை இவன் வச்சிருக்கானா? கரெக்ட் காஜல், இப்ப தெரியுதுடா அந்த எஸ்ஐக்கு உனக்கு என்ன தொடர்புன்னு. ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன உன்னை கன்ஃபியூஷன்? பார்சல் பண்ணி சொடர்ல ராஜுக்கு அனுப்புறதா இல்ல அந்த எஸ்ஐ பங்குஜத்துக்கு அனுப்புறதா? ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. பாஸ் சொல்றே பார்சல்லாம் வேணாம், இவனை எங்க கிட்ட அனுப்புங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். பாஸ் அவனை என்கிட்ட விடுங்க. கசக்கி புளிஞ்சிரு. இவங்கிட்ட மண்ணை பத்தி தானே கேட்க மாட்டேன். டேப்ல புந்து ஓடுற. பண்ணிடுறியா? டேப்ல புந்து ஓடுற. நில்லுங்கடி. WWF வீரர் மாதிரி இருக்காளுங்களே. அட பாவி, ஓடுறான்னு சொன்ன கேட்கலையா நீ? இனி நான் விட்டாலும் அவளை விட குந்தானிங்களா? மாட்டாங்க. கேரியன் ஆலையும் குத்து, மாசம் சம்பளமும் குத்து, இப்போ ரூமும் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. இவளுங்களுக்கு நம்ம டானா இல்ல அங்கிளான்னு தெரியல. ஏய் சித்தப்பா, அவன நீ பார்த்த வேலை என்கிட்ட சொல்லு. வாடா முதல் எடுத்துறேன். சித்தப்பா ஒரு பாட்டு பாடு. பாடுறா. சரியான இவனை கொண்டு உள்ள விட. நல்லகடி. போ. ஏய் ஏய் இங்கே கடை ஒரு ஆளா வச்சு செய்றோம். சீக்கிரம் வாடி. எனக்கு காண்டி. ஏய், சொல்றேன்ல. காண்டி அவன். செல்போனை கண்டுபிடிச்சு காதலிக்கலான்னு பார்த்தா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏய், அவன் தான் சொல்றேன்ல. நான் போறேன். ஏய், வா. இங்கி பிங்கி போட்டு பார்க்கலாம். இங்கி பிங்கி பாங்கி பாதரி டாங்கி நம்பர் 5 6 சோப்பு டப்பா ஃப்ரீ. ஏய் நீ தான்டி. கொடுத்து வச்சு யார் இங்கி பிங்கி போடுறீங்க? என்னடா வில்லன் வீட்டில் கதவு போட்ட மாட்டீங்களா? நல்ல வேலையா போச்சு. எஸ்கேப் ஆயிடுறா கிருஷ்ணா. யாரும் இல்லை. நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறேன். நல்லா இருக்கிற ஸ்டேடியம். ஆஃப் பண்ணி சாவி எடுக்கணும். முதல்ல ஆஃப் பண்ணி பாத்தியா? பார்க் பண்ணியாச்சு. நம்ம வீடுதான். மாமாவை பார்த்து பயப்படாத. கடவுளை தலை எழுத்து. நீ எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னத்தை கிழிக்க போறியோ? இதுக்கே முடியல, இதுல என்ன வேற கூட்டிட்டு வந்துட்ட. எப்படி ஆ, மாமா பிரமாதம். ஸ்டெடி இல்ல? யோ, வா மணமகளே வா வா